கொதிக்கிற தண்ணியில இட்லி மாவை கலந்து பாருங்க. இதுவரையும் நீங்க கேள்விப்படாத 2 விதமான ரெசிபிஸை பார்க்கலாம். அடுப்புல ஒரு பேன் வச்சுட்டு 1 டம்ளர் தண்ணி ஊத்திருக்கேன். கொஞ்சம் உப்பு சேர்த்து தண்ணியை நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி கொதிச்ச பிறகு அடுப்பை லோ ஃபிளேம்ல வச்சுட்டு அதே டம்ளர்ல 1 டம்ளர் அளவுக்கு இட்லி தோசை மாவு ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு எந்த டம்ளர்ல எடுத்தோமோ அதே டம்ளருக்கு 3/4 டம்ளர் அளவு கோதுமை மாவு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் ஆன பிறகு நல்லா கட்டிப்பட்ட பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா ஆறின பிறகு மாவுல கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு மறுபடியும் மிக்ஸ் பண்ணி நல்லா உருட்டி இது போல நீளமான உருண்டைகளை எடுத்துக்கோங்க. இடியாப்ப குழல்ல கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிட்டு ரெடி பண்ண மாவு உருண்டைகளை ஒண்ணு ஒண்ணா இதுல போட்டு இடியாப்பம் பிழிய போறோம். பொதுவா வெறுமனே நம்ம கோதுமை மாவுல இடியாப்பம் செஞ்சோம்னா பிழியறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. இந்த மாதிரி இட்லி தோசை மாவு கலந்து கோதுமையில இடியாப்பம் செஞ்சு பாருங்க. பிழியறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும், சாப்பிடுறதுக்கும் டேஸ்டாவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இன்னொரு ரெசிபி தெரிஞ்சுக்க வீடியோட கீழே லிங்க் கொடுத்துருக்க, செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க.